ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை பொதுவாக நம்ம வஞ்சிரம், நெத்திலி இந்த மாதிரி மீன்களில் வறுப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வௌவால் மீனை வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வௌவால் மீனை வச்சு முழுசாக எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம முழுசாக ஃப்ரை பண்ணுறதுனால ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி மீனை பார்த்து வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் மசாலா. இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்கிறதுனால முதல்ல வந்து அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபிஷ் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடலை. நம்ம வீட்டில் இருக்க வெறும் உப்பு, மிளகாத்தூள் தான் நம்ம வந்து இதுக்கு போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்திக்கலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆனால் மிளகுத்தூள் போடலை. பாருங்கள், இப்போ இந்த மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம மீனில் கழுவி வச்ச ஈரம் இருக்கும். அதனால் இந்த மசாலாவை தடவும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை எடுத்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த லைன்ஸ்லலாம் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளர முடிஞ்ச அளவுக்கு போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து மசாலா உள்ளே எல்லாம் போயிட்டு ஃபிஷ் வந்து உள் பக்கமும் நல்லா காரமாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவினதுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி வச்சு இதே மாதிரி நல்லா எல்லா சைட்லேயும் மசாலாவை தடவி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை மீனை வந்து நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெளிப்பக்கம் தடவினதுக்கப்புறமா மீனுடைய உள் பக்கமும் இதே மாதிரி மசாலாவை தடவி விடுங்க. அப்போ தான் வந்து மசாலா உள் பக்கமும் நல்லா போயிட்டு மீன் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தெரியும். உங்களுக்கு வந்து உப்பு காரமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் ஃபுல்லாக எல்லாம் தடவியாச்சு. இப்போது இது வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல் நாளே இந்த மாதிரி தடவி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது அடுத்த நாள் கூட எடுத்து நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மீனை பொரிக்கிறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் இந்த மீனை வந்து மெதுவாக அதில் வச்சுடுங்க. மீனை வச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் வந்து சைடில் போட்டு விடுங்க. இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சு அதனோட வாசம் வந்து மீன்லேயும் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு அதே மாதிரி 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சைடில் முன்னாடி தலையெல்லாம் வந்து கரெக்டாக அது ஃப்ரையாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சாய்ச்சி பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபிஷ் வந்து எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பேன்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான வௌவால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலாவும் உதிராமல் நல்லா வந்து மீனோடையே ஒட்டி இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடாக சாப்பாட்டினோட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே இதனோட வெங்காயமும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அடுத்த தடவை மீன் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.